இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக எக் பப்ஸ் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா. அதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச மாவை எடுத்து நம்ம ஒரு 4 பாகமாக பிரித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கணும். இந்த திரட்டுந்தா 1 பை 1 அடுக்கிக்க வேண்டித்தான். ஒரு லேயருக்கும் இடையில் நம்ம பட்டர் தடவிக்கணும். இந்த மாதிரி பட்டர் தடவுனா தான் நமக்கு எக் பப்ஸ் மாதிரியே மொறுமொறுன்னு கிடைக்கும்ப்பா. பட்டர் தடவுனதுக்கப்புறமா இந்த தேவையில்லாத ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா முட்டையை அவிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயிலை சேர்த்து நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். தேவையான உப்பை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடும். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு பார்த்தோங்களா அந்த பப் ஷீட்டில் நம்ம மசாலாவும் முட்டையை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டையும் சேர்த்து நம்ம லேயர் பண்ணிக்க வேண்டியதான். லேயர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எக் வாஷ் பண்ணிக்கணும். எக் வாஷ் பண்ணால் தான் மேலே நமக்கு ப்ரௌனிஷாக கிடைக்கும். எக் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ணி வச்சு அவனில் எடுத்து நம்ம ஒரு 30 நிமிஷம் அவிச்சு எடுத்தால் நமக்கு அழகான பப்ஸ் ரெடி ஆகிடும்பா. இதை நான் முதல்ல வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த அவன் வாங்கினாலும் வாங்க ஏதாச்சும் ஒன்று செய்யணுமேன்றதுக்காக நான் செஞ்சு பார்க்குறேன். ஆனால் பப்ஸ் இந்த டைமு அழகாகவே வந்தது. என் பையனும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவனுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கணும். இன்றைக்கி வீட்டில் செஞ்ச பப்ஸு நல்லாவே இருந்ததுன்னு சாப்பிட்டான்ப்பா.